தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு. அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி உத்தரவு. முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையுடன் 40,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. அதிகபட்சமாக 2வது குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் நிவாரணம். 7 பேர் மட்டுமே சாட்சியம் அளித்த நிலையில் தலா 10 முதல் 15 லட்சம் வரை இழப்பீடு வழங்க உத்தரவு. பொள்ளாச்சி வழக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கலாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த தீர்ப்பு ஆறுதல் அளித்திருக்கும் என தாவேக தலைவர் விஜய் நம்பிக்கை. பொள்ளாச்சி வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு. கோவை நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் அமைப்பினர் மகிழ்ச்சி முழக்கம். பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூரில் பங்காற்றிய விமானப்படை வீரர்களுடன் உரையாடல். முதுமலை யானைகள் முகாமை இன்று பார்வையிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் யானைகளை காண சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88.39% பேர் தேர்ச்சி. 97.39% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் 3வது இடம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.6% பேர் தேர்ச்சி. 98.71% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலத்திற்கு 4வது இடம். அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. 3 நாட்களுக்குள் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு தந்தையுடன் சென்ற 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. தரிசனம் முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தபோது திடீரென சுருண்டு விழுந்து மரணம். கோடை விழாவையொட்டி ஏற்காட்டில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது மலர் கண்காட்சி. 1 வாரம் நடைபெறும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கோலாகலம். தங்க கருட வாகனத்தில் ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் உள்ள கெல்லர் வனப்பகுதியில் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகள் இடையே துப்பாக்கிச் சண்டை. லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. உத்தரப்பிரதேசத்தின் விருந்தாவனில் உள்ள மடத்தில் நட்சத்திர தம்பதியான விராட் கோலி, அனுஷ்கா சர்மா வழிபாடு. சாமியார் பிரேமானந்தாவையும் சந்தித்து ஆசி பெற்றனர். சிஎஸ்கேவுக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் எஞ்சியிருந்த ஒரு போட்டியும் டெல்லிக்கு மாற்றம். ராஜஸ்தான் அணியின் பயணத்தை குறைக்கும் வகையில் ஏற்பாடு.
உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. கேப்டன் பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், கேமரூன் கிரீன் அணிக்கு திரும்பினர். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு. அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி உத்தரவு. முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையுடன் 40,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. அதிகபட்சமாக 2வது குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் நிவாரணம். 7 பேர் மட்டுமே சாட்சியம் அளித்த நிலையில் தலா 10 முதல் 15 லட்சம் வரை இழப்பீடு வழங்க உத்தரவு. பொள்ளாச்சி வழக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கலாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த தீர்ப்பு ஆறுதல் அளித்திருக்கும் என தாவேக தலைவர் விஜய் நம்பிக்கை. பொள்ளாச்சி வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு. கோவை நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் அமைப்பினர் மகிழ்ச்சி முழக்கம். பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூரில் பங்காற்றிய விமானப்படை வீரர்களுடன் உரையாடல். முதுமலை யானைகள் முகாமை இன்று பார்வையிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் யானைகளை காண சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88.39% பேர் தேர்ச்சி. 97.39% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் 3வது இடம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.6% பேர் தேர்ச்சி. 98.71% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலத்திற்கு 4வது இடம். அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. 3 நாட்களுக்குள் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு தந்தையுடன் சென்ற 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. தரிசனம் முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தபோது திடீரென சுருண்டு விழுந்து மரணம். கோடை விழாவையொட்டி ஏற்காட்டில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது மலர் கண்காட்சி. 1 வாரம் நடைபெறும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கோலாகலம். ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் உள்ள கெல்லர் வனப்பகுதியில் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகள் இடையே துப்பாக்கிச் சண்டை. லஷ்கரே தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. உத்தரப்பிரதேசத்தின் விருந்தாவனில் உள்ள மடத்தில் நட்சத்திர தம்பதியான விராட் கோலி, அனுஷ்கா சர்மா வழிபாடு. சாமியார் பிரேமானந்தாவையும் சந்தித்து ஆசி பெற்றனர்.
ஒன்டேவுக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் எஞ்சியிருந்த ஒரு போட்டியும் டெல்லிக்கு மாற்றம். ராஜஸ்தான் அணியின் பயணத்தை குறைக்கும் வகையில் ஏற்பாடு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. கேப்டன் பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், கேமரூன் கிரீன் அணிக்கு திரும்பினர்.